ஹலோ ஆல் வணக்கம். உங்களுக்கு உப்புமாவே பிடிக்காதா? கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் சாப்பிடுவீங்க. நம்ம ரவையை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டோடனே பொரிஞ்சது உடனே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயமும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் போட்டு நல்லா வறுத்த உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கி கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு ஃபுல்லாக நல்லா வதங்கினோடனே நம்ம 1 கப் ரவை எடுத்தோன்னா 3 கப் அளவு தண்ணி போட்டு அது கொதித்த உடனே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு ரவையை லேசாக போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்புறம் ஹையில் வச்சுருங்க. ஃபுல் தண்ணி அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். ஸோ இந்த டைமில் ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நம்மளோட உப்புமா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் சர்வ் பண்ணி பாருங்கள். உப்புமா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.